டிமாண்டிக் காலனி 2 படம் எப்படா வரும் அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருந்த ரசிகர்களுக்கு படமே சிறப்பா வந்திருக்கிறதுனால ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு பக்கம் படத்தை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, அதே வேளையில இன்னொரு பக்கம் படத்தோட வசூலுமே வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, படம் எப்படி இருக்கு, முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியான திரைப்படங்கள்ல விக்ரமோட தங்கலான் படத்துக்கு அப்புறம் அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னா அது டிமாண்டிக் காலனி 2 தான். இந்த படத்துல அருள்நிதியோட சேர்ந்து அருண் பாண்டியன், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் டிமாண்டிக் காலனி 2 படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிமாண்டிக் காலனி 2 ஏன் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல 2015ஆம் ஆண்டு வெளியான படம் தான் டிமாண்டிக் காலனி. அந்த படத்தோட இரண்டாம் பாகம் தான் டிமாண்டிக் காலனி 2. முதல் பாகத்திலே அந்த படத்துல முக்கியமானவங்க எல்லாம் இறந்துருவாங்க. சோ எங்க இருந்து இரண்டாம் பாகத்தை தொடங்குவாங்க அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. ஆனாலும் படத்தோட கதை மற்றும் திரைக்கதையை சிறப்பா கையாண்டு ரசிகர்கள் மத்தியில பாராட்ட பெற்றிருக்காரு இயக்குனர். டிமாண்டிக் காலனி படமானது 2015ஆம் ஆண்டு வெளியாகி இருந்துச்சு. இப்ப இரண்டாம் பாகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை கடந்து நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஆனா எதிர்பார்த்ததை விடவும் படத்துக்கு நல்ல ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே படம் சிறப்பா இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய த்ரில்லர் மூவில எல்லாமே சொதப்பிடுறாங்க, ஆனா இந்த ஒரு படம் பயங்கரமா இருக்கு, எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்கவே இல்ல, படம் இறுதி காட்சி வரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம நல்லா வந்திருக்கு. எல்லா சைடுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா ரசிகர்கள் மத்தியில அருள்நிதியோட நடிப்புக்கு தனி பாராட்டுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு படத்துல அருள்நிதி சிறப்பாவே நடிச்சிருக்காரு. படம் முழுவதுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி யதார்த்தமா நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தை இளைஞர்கள் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். குறிப்பா இந்த படத்துல பிரியா பவானி சங்கருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. படத்துல எந்த ஒரு காட்சியிலுமே பிழை இல்ல அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் டிமாண்டிக் காலனி 2 படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாராட்டு மலையில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க டிமாண்டிக் காலனி படக்குழு. நேற்றைய தினம் இந்த படம் வெளியானது 3.5 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டியிருக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் விடுமுறை தினங்கள், வார இறுதி நாட்கள் வரதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னமும் வசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல படத்தோட காட்சிகளும் அதிகமாகும், இதனால வசூலும் கூடும் அப்படின்ற மாதிரி திரையுலக வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. டிமாண்டிக் காலனி 2 படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை